நடுநிலையாக நடந்து கொள்ளும் அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ இந்த அதிகாரத்திலிருந்து 10 குறளும் நடுநிலைமை, அதாவது நான் ஜட்ஜ்மெண்டல், நான் பயாஸ்டாக இருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குறள் எண் 111. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக்கப் பெறின் அப்படிங்கிறார் நம் திருவள்ளுவர். தகுதினா ஒருத்தங்களுடைய மேன்மை, அதாவது மேலான குணங்கள், அதில் என ஒன்று நன்றே, அந்த மாதிரி தகுதியில் ஒன்று தான் இந்த நடுநிலைமை. மேலான குணங்களை கூறிட்டே வரும்போது ஒருத்தவங்களுடைய நடுநிலைமையாக இருக்கிற குணமும் ஒரு பெரிய தகுதி, அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறார். பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக்க பெறின். பகுதியால் பார்ப்பட்டு அப்படின்னா பகுதியாக பிரிக்கிறார். இதை 3 பகுதியாக பிரிக்கலாம். நாம் ஒருத்தங்களோட தொடர்பு கொள்ளும்போது எந்த வகையான உறவுகள் இருக்கும்? ஒன்று நல்ல நட்பு இருக்கும், இல்லைன்னா பகை இருக்கும், அப்படி இல்லைன்னா சமமாக இருக்கும். நம்ம ரயில் சிநேகிதம் மாதிரி. நட்புங்கிற இடத்துல நமக்கு பிடிச்சவங்க, நம்மளே கவர்ந்தவங்க, அதாவது நம்ம மேலே ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க, நாம் அவங்க மேலே ஈடுபாடு கொண்டவங்க, அது வந்துடும். பகைங்கிறது நமக்கு பிடிக்காதவங்க, நம்ம ஜென்ம விரோதிங்க, நமக்கு தீங்கு நினைக்கிறவங்க, அவங்கெல்லாம் பகையில் வந்துடும். இந்த சமம்னு சொல்கிறது நம்ம பார்க்குற ரயில் சிநேகிதம் மாதிரி, போகிற போக்கில் பார்த்துட்டு போகிறோம் இல்லையா சில பேரை, நமக்கு கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாதவங்க, அவங்க இன்னொரு வகை. இந்த 3 வகையான மக்கள்கிட்டையும் ஒழுக்கப்பெறின், அந்த பார்ப்பட்டு ஒழுக்கப்பெறின், அவங்கள பார்க்குறது எப்படி இருக்கணுமா, நம்ம இந்த 3 பேரையுமே சமமாக தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு உங்கள் நண்பர் சொல்கிறாரு, நான் போகிற வழியில் அங்கே ஒரு ஆள் இருந்தார், நான் தெரியாமல் வண்டியை ஃபாஸ்ட்டாக அவர் மேலே ஏற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன செய்யணும்? உடனே வாடா அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நம்ம போகணும். அதை விட்டுட்டு இவன் என்னுடைய நண்பன், எனக்கு நிறையா செஞ்சுருக்கான், நான் செய் நன்றியோடு அவனுக்கு இருக்கணும், அதனால நான் அதை கண்டுக்காமல் நம்ம போயிடலாம் அப்படின்னு போகக்கூடாது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளாரையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய அம்மா நமக்கு செய்ய நன்றி அவங்களுக்கு நம்ம செஞ்சே ஆகணும். இப்போது கல்யாணம் ஆகி நமக்கு மருமக கூட வரா, ஏதோ அம்மாவுக்கு ஒரு பொசசிவ்னஸ், அவங்க தப்பாக பிஹேவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அம்மா நமக்கு இவ்வளோ செஞ்சுருக்காங்க, அதனால் நம்ம மனைவியை நட்பு பாராட்டாமல் அவளுக்கு நடுநிலையாக இல்லாமல் இருந்துடக்கூடாது. அவங்களுக்கு அம்மாவுக்கு புரிய வைக்கணும். அந்த இடத்துல நம்ம நடுநிலையாக நடந்துக்கணும். எது நியாயமோ எது தர்மமோ அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி இருக்கிற தகுதி ஒன்றே போதும், அது ஒரு நல்ல தகுதி ஆகும் அப்படிங்கிறார். நாம் நினைக்கலாம் இந்த மாதிரி ஒரு நடுநிலைமைங்கிற ஒரு குணம் அரசியல்வாதிகளுக்கும் நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் மட்டும்தான் தேவைன்னு. ஆனால் அதில் உட்கார்ற மக்கள்லாம் யாருங்க? நம்மளே மாதிரி மக்கள் தானே முன்னோக்கி போகிறாங்க. இப்போ நாம் முதல்ல அதை கடைபிடிப்போமாக. குறள் 112 பார்த்துருவோமா? செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற்கும் கேமா புடைத்து. செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி. இங்கே செப்பம்னு குறிப்பிடுறது நடுநிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கவனுடைய ஆக்கம், அவனுடைய செல்வம் சிதைவின்றி, எந்த விதமான பங்க வேதம் உடையாம எச்சத்திற்கும் ஏமா புடைத்து, அவனுடைய சந்ததியினருக்குமே ரொம்ப செழிப்பா சென்று சேரும். அவனும் சந்தோஷமா செல்வ செழிப்பா இருப்பான், அவனுடைய பிள்ளைங்களும் சந்ததிகளும் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறார். நம்ம நிறைய இடத்துல சில இடத்துல பார்த்துருக்கோம் பாருங்களேன், மூதாதையர்கள் நல்ல பெரும் செல்வந்தர்களாக இருப்பாங்க, ஆனால் பார்த்தா அவங்க தலைமுறை எங்கேயாவது பெருங்காய டப்பாவாக பாவம் உட்காந்து உழண்டுன்னு இருக்கும். அப்படி இல்லாமல் நடுநிலையாக வாழ்கிறவனுடைய வீட்டு சந்ததியர்கள் நல்ல சிறப்பாக செல்வத்தோடு வாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சில தலைமுறைகள்லாம் பார்த்தோம்னா அப்படியே வழி வழியாக அவங்க ரொம்ப செல்வ செழிப்புள்ளவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இந்த காரணத்தினாலவோ என்னவோ, இதுவும் ஒரு காரணமாக கண்டிப்பாக இருக்கும். குறள் எண் 113. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் அப்படிங்கிறார் நம் திருவள்ளுவர். நன்றே தரினும், நல்லதே தரட்டுமே, நடுவிகந்தாம் ஆக்கத்தை, நடுநிலைமையாக இருக்கக்கூடிய அந்த ஆக்கத்தை, அந்த செயலை அன்றே ஒழிய விடல், அப்போவே அதை கைவிட்டுடணும் அப்படிங்கிறார். அதாவது நீங்கள் நடுநிலை தவறினா உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை நடக்குது. உதாரணத்துக்கு ஒரு போலீஸ்காராக இருக்கீங்க, நீங்கள் உங்களோட மனைவி இந்த மாதிரி திருட்டு நகை கிடைச்சதுலேருந்து அவ்வளோ நகை கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நம்ம திருப்பி கொடுக்க முடியறதில்ல, சில நகைகள் அங்கேயே தான் இருக்குது, இது எப்படியாவது வேறு யாராவது தான் யூஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு நீங்கள் அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
அப்படி ஒரு நகை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கலாம், அதனால சில நன்மைகளும் உங்களுக்கு நடக்கலாம். அப்படி இருந்தாலும் நடுநிலைமையை நாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. இல்லை உங்கள் மனைவி இல்லை உங்கள் மேலதிகாரியே சொல்கிறாருன்னே வச்சுக்கோங்க, இப்போ இதெல்லாம் அன்கிளைம்டு ஜுவல்ஸாக இருக்குது, பேசாமல் நம்மலாம் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வங்கிகளில் நினச்சி பாருங்கள், எவ்வளவோ பண பேலன்சஸ் எல்லாம் அப்படியே கிடக்கு, யாருமே கேட்பார் இல்லாமல் அந்த பணத்தை எல்லாம் வாங்கப்பான்னு மேனேஜர்ஸ் அவங்களும் பங்கு போட்ட நினச்சா அது தவறுன்னு நமக்கு தெரியுது தானே. அதனால் நன்மையே தர்றதாக இருந்தாலும் அந்த நீதி, எது நல்லது, எது சரியானது, எது நியாயமானது அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஒழுக்கத்தையே நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்துறார். இதனால நமக்கு ஒரு நீடித்த செல்வம் நம்ம பரம்பரைக்கே வருதுங்கிறார். எனவே இதை கடைபிடிப்போமாக. நன்றி. வாழ்க தமிழ், வளர்க வையகம்.